இந்த முக்கியமான பாடங்களை காண டிபி எடுகேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சேனலுக்கு புதிதாக வரும் பாடங்களை கற்றுக்கொள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். இலங்கை மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி கற்பிக்கும் மிகப்பெரிய பாடசாலை டிபி எடுகேஷன். Hello my dear children, welcome to part 3 of lesson 1 of unit 4. Right, so part 3 ல நாங்க பார்க்க போறது religious festivals. We are going to learn about 2 religious festivals in this part, children. Right, so நாங்க பாத்தீங்கன்னு சொன்னா international national events பார்த்தாச்சு. Right, and இப்போ நாங்க பார்க்க போறது ஃபெஸ்டிவல், ரிலிஜியஸ் ஃபெஸ்டிவல், அதாவது சமய சார்ந்த விழாக்கள் or சமய விழாக்கள். ரைட், சிங்கள தமிழ் நியூ இயர் ஒரு கல்ச்சுரல் விழா, நேஷனல் ஈவெண்ட், கல்ச்சுரல் ஈவெண்ட். பட் சில ஃபெஸ்டிவல் சமய சார்ந்த, ரைட், ரிலிஜியஸ் ரீசனுக்காக செலிப்ரேட் பண்ற ஒரு ஃபெஸ்டிவல், அதை தான் நாங்கள் இப்போ பார்க்க போறோம். அண்ட் ஸோ எங்களுக்கு பிள்ளைகள் இப்போ தைப்பொங்கல், தீபாவளி பற்றி கேட்டால் நாங்கள் நல்லாவே சொல்லுவோம் இல்லையா? இந்த பிள்ளைகள்கிட்ட ஸ்பெஷலாக கேட்டால் நீங்கள் தைப்பொங்கல், தீபாவளி இதெல்லாம் பற்றி நீங்கள் நல்லா சொல்லுவீங்க. பிகாஸ் யூ செலிப்ரேட் இட், யூ நோ அபவுட் இட் வெரி வெல், ஆர் யூ see people around you celebrating it, so you have an idea about it, right? ஸோ உங்களுக்கு வந்து தீபாவளி, அதே மாதிரி தைப்பொங்கல், தமிழ் ஃபெஸ்டிவல்ஸ் பற்றி உங்களுக்கு நல்லாவே ஐடியா இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, இல்லாட்டி உங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ணுவீங்க. பட் மற்ற ஃபெஸ்டிவல்ஸ், அதாவது உங்களுடைய ரிலிஜன் அல்லாத இன்னொரு ஃபெஸ்டிவல், ரைட், நீங்கள் பெருசாக செலிப்ரேட் பண்ணாத ஒரு ஃபெஸ்டிவல், ரைட், அந்த ஃபெஸ்டிவல்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அந்த ஃபெஸ்டிவல்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியுமா? ரைட், தீபாவளி, தைப்பொங்கல் மாதிரியே உங்களோட ரிலிஜனை தவிர்ந்த இன்னொரு ரிலிஜனோட ஃபெஸ்டிவல் பற்றி நீங்கள் படிச்சிருக்கீங்களா? ரைட், ஸோ லெட்ஸ் லேர்ன் சம்திங் நியூ. ரைட், உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதை நாங்கள் படிக்காமல் எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், இல்லை ஒரு புது விஷயம், இல்லை எங்களுக்கு அடுத்திருப்பவர் செலிப்ரேட் பண்ணும் ஆனால் நாங்கள் செலிப்ரேட் பண்ணாத ஒரு ஃபெஸ்டிவல் பற்றி நாங்கள் இந்த பார்ட்டில் பார்க்க போகிறோம். பிகாஸ் சம்டைம்ஸ் உங்களோட ஸ்காலர்ஷிப் எக்ஸாமில் வெசாக் ஃபெஸ்டிவல் பற்றி எழுதுங்கன்னு சொன்னால், கிறிஸ்மஸ் பற்றி எழுதுங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து ஐயோ நான் இதை செலிப்ரேட் பண்ணுறது இல்லையே, எனக்கு இதை பற்றி தெரியாதேன்னு சொல்லி யோசிக்க தேவையில்லை. நீங்கள் படிச்சிருக்கிறதால உங்களுக்கு எந்த ஃபெஸ்டிவல் தந்தாலும், எந்த ரிலிஜனில் இருந்து ஃபெஸ்டிவல் தந்தாலும் உங்களால் எழுதக்கூடியதாக இருக்கும். ரைட், ஸோ we are here to learn something that we don't know. தெரியாததை படிக்கிறதுக்கு தான் நாங்கள் படிக்கிறோம். ஸோ அதனால் நான் இன்னைக்கு உங்களுக்கு 2 ஃபெஸ்டிவல்ஸ், அதாவது மேபி நீங்கள் பெருசாக படிக்காத, பெருசாக தெரிஞ்சிருக்காத 2 ஃபெஸ்டிவல்ஸ் பற்றி நாங்கள் ரிலிஜியஸ் ஃபெஸ்டிவல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். தட் இஸ் Vesak festival and Christmas, right? Christmas, of course, my children, I think quite a few may know about Christmas, because I think quite a few of my children would be Christians and you would be celebrating Christmas, right? But Vesak is something very different and very new to you, right? உங்களுக்கு ரொம்பவே புதுசான, உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம்ண்டா Vesak festival, right? Because it is celebrated by the Sinhalese people, the Buddhist people. So உங்களுக்கு அது வந்து அவ்வளவு பரிச்சயமாக இருக்காது. பட் மேபி நீங்கள் டிவியில், நியூஸில் சில விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ டுடே we will learn some details about it, right? So we are going to learn about 2 religious festivals, and they are Vesak festival and Christmas festival. So first, Vesak festival, right? Look at these pictures, children. Nicely observe. ரைட், ஸோ இந்த பிக்சர்ஸ் அழகாக பாருங்கள். இந்த பிக்சர்ஸ்லேயே வெசாக் ஃபெஸ்டிவலுக்கான அந்த கதை ஆர் சாராம்சம் இருக்குது, சமரி, ரைட்? த ரீசன் வை வி celebrate Vesak is there in these pictures, right? Buddhists commemorate the important events that took place in the life of Lord Buddha on this day, right? Buddhists commemorate the important events, right? அதாவது Vesak
ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுறது புத்திஸ்ட், ரைட்? பௌத்த மக்களால் வெசாக் ஃபெஸ்டிவல் கொண்டாடப்படுகின்றது. அண்ட் அவங்க அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ரீசன் தி கமெமரேட்னு சொன்னால் தே ரிமெம்பர், ரைட்? அவங்க நினைவு கூறுறாங்க லார்ட் புத்தா வாழ்வில், அதாவது புத்தரின் வாழ்வில் இடம்பெற்ற முக்கியமான 3 இவெண்ட்ஸ், நிகழ்வுகளை நினைவு கூறுறாங்க அவங்க ஆன் திஸ் டே. ஓகே, ரைட். ஸோ நாங்கள் அந்த 3 நிகழ்வுகளும், all those 3 events are given here, right? Let's go and see them in detail, right? இப்போ இது என்னன்றது நாங்கள் டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு introduction to his life, right? How was he born, where was he born, and what happened என்றது நாங்கள் பார்ப்போம், right? வெசாக் போய டே, ரைட்? நாங்கள் வெசாக் ஃபெஸ்டிவல் என்று சொன்னாலும் வெசாக் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணப்படுறது ஒரு போய டேயில், போயா தினம், அதாவது பூரணை தினம்ல, ரைட்? நாங்கள் பார்ப்போம் என்ன இதுன்னு சொல்லி. Vesak, the day of the full moon in the month of May, is the most sacred day to millions of Buddhists around the world, right? So it is not something that is celebrated here, but it is something that is very important for the Buddhists around the world, right? உலகத்தில் இருக்கிற பௌத்த மக்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான நாள். அண்ட் இது எப்போ செலிப்ரேட் பண்ணப்படுகின்றது? எஸ், in the month of May. Okay, May. It was on the day of Vesak that the Buddha was born, right? So Vesak நாள் ஒன்றில் தான், வெசாக் போன்றது ஒரு நாளில் தான் புத்தர் பிறந்தார். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் திங், born, பிறக்கிறது. It was also on the day of Vesak that the Buddha attained enlightenment, right? ஸோ இதே போன்றது ஒரு வெசாக் நாள், அதாவது அவர் பிறந்தது போன்ற ஒரு நாளில், அதே டேட்டில், அதே தினத்தில் தான் attained enlightenment என்று சொன்னால் புத்தர் ஞானம் பெறுகின்றார், ரைட்? He attained enlightenment. attained என்றால் பெற்றுக்கொள்றது, enlightenment என்றால் ஞானம், right? And it was on the day of Vesak that the Buddha in his 80th year passed away. Passed away என்று சொன்னால் அவர் உயிர் நீத்தார். இதே போன்றது ஒரு நாளில், அவர் பிறந்தது போன்றது ஒரு நாளில், அவர் ஞானம் பெற்றது போன்ற ஒரு நாளில் தான் அவர் உயிர் நீக்கிறார், ரைட்? இதில் இந்த வேர்ட்ஸை பாருங்க பிள்ளைகள், ரைட்? லுக் அட் தீஸ் வேர்ட்ஸ். நாங்கள் சும்மா he died இல்லை அப்படி அப்படின்னு நாங்கள் சும்மா சொல்ல முடியாது, ரைட்? அதுக்கண்டு சில வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ வெசாக் ஏன் செலிப்ரேட் பண்ணுறோம்? லார்ட் புத்தாட லைஃப்பில் நடந்த இம்பார்ட்டன்ட் 3 இவெண்ட்ஸை கமெமரேட் பண்ணுறோம். What are those 3 events? First one, Lord Buddha was born on a Vesak day. He attained enlightenment on a Vesak day, and he passes away at the age of 80 on a Vesak day, right? Vesak போய டே. அதனால தான் நாங்கள் அந்த 3மே ஒரே நாளில் நடந்ததுனால, அதாவது ஒரே நாள்னு சொன்னால் சேம் டேட், ரைட்? டிஃபரண்ட் இயர்ஸ், ஒரே இயர் ஒரே நாள் இல்லை, டிஃப்ரெண்ட் வருடங்களில், ஆனால் அதே டேட்டில் நடந்த விஷயங்கள், ரைட்? ஓகே, ஸோ வாட் ஆர் த இவெண்ட்ஸ் ஆன் வெசாக் போய டே? வி செலிப்ரேட் லார்ட் புத்தாஸ் பர்த், right? He was born like this. Then enlightenment, right? He was enlightened, and then he passes away amidst sultries at the age of 80, right? Okay, right. Let's see. How was he born? The birth of Lord Buddha, right? எங்க எப்படி பிறந்தாருன்னு பார்ப்போம். On the Vesak full moon போய day, the last birth of Bodhisattva took place at Lumbini Royal Park. Alright, so this is the story, right? So Lumbini Royal Park என்னும் இடத்துல the last birth of Bodhisattva, right? Bodhisattva என்ற அந்த புத்த குலத்தின் கடைசி பிறப்பு இடம்பெறுகின்றது, ரைட்? அதுதான் லார்ட் புத்தா, ரைட்?
his mother was Queen Mahamaya and King Sudodana of the kingdom of Kapilavastu was his father, right? So Lord Buddha amma வந்து பாத்தீங்கன்னு சொன்னா Queen Mahamaya. So அவர் ஒரு அரச குடும்பத்துல பிறந்தவர், right? He was a prince, right? So his mother is Queen Mahamaya and father யாருன்னு பாத்தீங்கன்னா கபிலவஸ்து என்ற கிங்டம்ட கிங் சுதோதன தான் Lord Buddha father, right? So உங்களுக்கு who are the parents of Lord Buddha அப்படின்னு சொன்னா என்ன எழுதுவீங்க? Queen Mahamaya and King Sudodana. Okay, right. So he was born to these parents, right? It is said that the newborn child had walked on 7 lotus flowers which emerged suddenly before him, right? So பிறந்த குழந்தை நடக்குமா பிள்ளைகள்? பிறந்தோனே இல்லை, அது ஒரு அளவு வளர்ந்து ஒரு டொட்லராக வரும்போது, ரைட், ஃபர்ஸ்டா தவழும், தவண்ட அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் இட் லேர்ன்ஸ் டு வாக், ரைட், ஒரு at the age of 2.5 yearsல. பட் லார்ட் புத்தா பார்த்தீங்கன்னா when he was born itself, அவர் பிறந்த உடனே, ஒரு பிறந்த நியூ பார்ன் பேபியாக இருக்கும் போதே he walked on 7 lotus flowers that emerged up before him என்று சொன்னா, இவர் பிறந்த உடனே இவருக்கு முன்னாடி 7 தாமரை மலர்கள் மலர்ந்தன, ரைட்? 7 தாமரை மலர்கள் மலர்ந்தன. அண்ட் அந்த தாமரை மலர்கள்ல லோட்டஸ் ஃப்ளவர்ஸ்ல இந்த மாதிரி the newborn baby Lord Buddha walked on them like this, right? Okay, so that's like a very special or a miracle that happened. சரியா? ஸோ அப்படித்தான் லார்ட் புத்தா பிறந்தவர். ஸோ அவர் பிறக்கும் போதே ஒரு அதிசயம் நிகழ்ந்தது, ரைட்? ஓகே, சம்திங் மிராக்கிள் ஹேப்பன்ட், ரைட். இப்போ பாருங்க, அடுத்தது தி என்லைட்டன்மெண்ட் ஆஃப் லார்ட் புத்தா. ஸோ நாங்கள் அவரோட பேர்த் பார்த்துட்டோம். அடுத்தது அவர் ஞானம் பெற்றது எப்படி? என்லைட்டன்மெண்ட்னா ஞானம் பெறுறது. ஒரு என்லைட்டன்மெண்ட் உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒளி பெற்றது. நீங்க எல்லாவற்றையும் பற்றின ஒரு ஞானம், சரியான புரிதல் உங்களுக்கு வருது, ரைட்? How did that happen? Prince Siddhartha sat at the bottom of the Bodhi tree, right? So before he became Lord Buddha, he was a prince, right? And he was Prince Siddhartha Gautama. அவருடைய பேர் வந்து Prince Siddhartha Gautama. அதுக்கப்புறம் தான் அவர் என்லைட்டன்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் நாங்கள் லார்ட் புத்தான்றோம். இவர் வந்து ஒரு போதி ட்ரீ, போதி மரத்துக்கு கீழே இப்படி உட்கார்ந்திருந்தார். He made a promise to keep meditating until he was enlightened, right? அதாவது தான் ஞானம் பெறும் வரைக்கும் தியானம் செய்ய போவதாக அவர் ஒரு சத்தியம் பண்ணியிருந்தாராம். மெடிடேட்டிங் என்று சொன்னா தியானம் செய்தல், ரைட்? ஸோ போதி ட்ரீக்கு கீழே, போதி மரத்துக்கு கீழே அவர் உட்கார்ந்து he was meditating, தியானம் பண்ணார், until he attained enlightenment. He attained the sacred enlightenment, அந்த தூய ஞானத்தை அவர் பெற்றார். sacred என்று சொன்னா தூயம். on a Vesak full moon poya day in Buddha Gaya, right? So he finally attained the sacred enlightenment, right? So under the Bodhi tree he attained the sacred enlightenment on a Vesak full moon poya day. Vesak பூரணை தினம் ஒன்றில் அவர் ஞானம் பெறுகிறார், full moon poya dayல. And where did this happen? In Buddha Gaya, right? After he was enlightened, he taught people about what he had learned for 45 years, right? அவர் ஞானம் பெற்றதுக்கு அப்புறம், after he was enlightened, he taught people for 45 years what he learned, and after that only he died at the age of 80, right? So this is what happened. Passing away of Lord Buddha. Third one, அவர் இறந்து போறது. How did he attain Parinibbana, right? At the age of 80, Lord Buddha attained Parinibbana on a Vesak full moon poya day in the Upavattana amidst the sal trees, right? Upavattana என்ற இடத்துல sal treesக்கு மத்தியில் இந்த மாதிரி
அழகான ரைட் பியூட்டிஃபுல் சால்ட்ரீஸுக்கு மத்தியில் அவருடைய டிசைபிள்ஸும் இருக்கும்போது ரைட் ஜஸ்ட் லைக் திஸ் he slept and he attained parinibbana, which means he passed away, right? அவர் parinibbana attain பண்ணி அவர் he is passing away at the age of 80, right? So this is what happens, and these 3 events are remembered on a Vesak full moon Poya day. Birth of Lord Buddha, the sacred enlightenment of Lord Buddha, and the passing away of Lord Buddha, right? Okay, so these are the 3 events we celebrate. Now Vesak celebrations la enna nadakum, now mostly பாத்தீங்கன்னு சொன்னா Vesak celebrationsல நீங்க பார்த்திருந்தீங்கன்னு சொன்னா புத்திஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒயிட் தான் wear பண்ணுவாங்க. ரீசன் see Lord Buddha was passed away also on that day, no? ஸோ ஒரு ஆள் பாசிங் அவே அவங்க நம்மளை விட்டு இப்போ இன்னொரு இடத்துக்கு போயிட்டாங்கன்னு போது அது ஒரு ஒரு விதமான கவலைக்குரிய ஒரு நாளாகவும் இருக்கும். ஸோ அதனால் அதையும் ரிமெம்பர் பண்ணுறதுக்கு தான் மோஸ்ட்லி தே வில் பி இன் ஒயிட், ரைட்? ஸோ தே வில் கோ டு டெம்பிள், தே வேர் ஒயிட், ரைட்? பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய அழகான லேண்டர்ன்ஸ் வச்சிருப்பாங்க, ரைட்? நவ் திஸ் இஸ் த பிக்சர் ஆஃப் அ லேண்டர்ன். லேண்டர்ன் என்று சொன்ன பிள்ளைகள் வெசாக்கூடுக்கு நாங்கள் இங்கிலீஷில் சொல்கிறது லேண்டர்ன்ஸ், ரைட்? லேண்டர்ன்ஸ் அப்படின்னு சொன்னால் வெசாக்கூடு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல இடங்கள்லையும் தே ஹாவ் பியூட்டிஃபுல் பெண்டல்ஸ் தட் சே ஆர் தட் நரேட் some nice incidents that took place in the life of Lord Buddha, right? பெண்டல்ஸ் என்று சொல்கிறது இந்த மாதிரி தோரணைகளை, தொராங்கன்னு சொல்லுவாங்க சிங்களத்தில், நாங்கள் தோரணைகள் என்று சொல்லுவோம், ரைட்? இந்த மாதிரி பெண்டல்ஸ் இருக்கும் in many places, and they will narrate some story or some incident that happened in Lord Buddha's life, right? Then இதில் பார்த்தீங்கன்னா they observe sill, right? observe sill அப்படின்னு சொல்கிறது, சில் எடுக்கிறத நாங்கள் சொல்கிறது observe sill, சரியா? சில் எடுக்கிறது என்னன்னு சொன்னால் அவங்க வந்து they meditate, they listen to a bana, that listen to a Buddhist monk preaching, right? They spend some time in the temple doing religious activities, right? Spiritually involved இருக்கிறது தான் we say observe sill, right? அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னது காத்தா ரிசைட் பண்ணுவாங்க. they recite காத்தான்னு சொன்னால் ரிலிஜியஸ் சாங்ஸ் ரிலிஜியஸ் சில எங்களுக்கு தேவாரம் மாதிரி அந்த மாதிரி காத்தாஸ் படிப்பாங்க, ரைட்? தென் இந்த மாதிரி பெரஹரஸ் நடக்கும், ரைட்? தென் ஆர்ம்ஸ் கிவிங், ரைட்? ஸோ திஸ் இஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட். ஆர்ம்ஸ் கிவிங், அப்புறம் தன்சால் இருக்கும், ரைட்? ஆர்ம்ஸ் கிவிங்ன்னு சொன்னால் என்ன பிள்ளைகள் தானம் கொடுக்கறது, ரைட்? ஆர்ம்ஸ் கிவிங் என்று சொன்னால் தானம், ஆர்ம்ஸ் என்று சொன்னால் தானம் கொடுக்கறது, ரைட்? அப்புறம் தன்சால் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நீங்கள் வெஹிக்கல்ஸில் அந்த வெசாக் டே ரோட்டில் போனீங்கன்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் இப்படி ஒரு தன்சால் போட்டு, அதாவது ரைஸ் தன்சால், அதாவது ரைஸ் அண்ட் கறியோ இல்லை ஐஸ்கிரீமோ இல்லை ஏதோ ஒரு சாமான் கொடுப்பாங்க ரோட்டில் போகிற வாராக்களுக்கு ஃப்ரீயாக டு ஹேவ் தெம், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல்சோ அ குட் திங், அ குட் டீட் தே டூ, ரைட்? ஓகே, நெக்ஸ்ட். Now this is something very very important பிள்ளைகள், ரைட்? இங்கே எல்லாருக்குமே ஒரு எக்ஸாம்பிள், ஒரு முன்னுதாரணம். நாங்கள் என்ன மாதிரி மற்றவங்களை பார்க்கணும், நேசிக்கணும், இல்லை அதாவது பிரிவினைகள் இல்லாமல், ரைட்? நாங்கள் ஒற்றுமையாக ஒன்றா இருக்கணும் என்றதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் திஸ், and we can be proud as Tamil people because it is a Tamil person who initiated this, right? That is something important to remember, right? On the initiative of the late foreign minister Mr. Lakshman Kadirgamar, Vesak full moon Poya day has been declared as an international religious day, right? So Vesak full moon Poya day சர்வதேச சமய நாளாக, சமய விழாவாக டிக்ளேர் பண்ணது, அறிவித்தது முதலா லக்ஷ்மன் கதிர்காமர் எனும் தமிழ் நபர், ரைட்? ஸோ ஒரு தமிழால் தான் முதலாக வெசாக் போய டேய ஒரு இன்டர்நேஷ்னல்
ரிலிஜியஸ் டேயாக டிக்ளேர் பண்ணுது, ரைட்? ஸோ தட்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஹீ செட். ஐ மீன் வி ஹேவ் டு see everyone equally என்றதுக்கு. ஓகே, ஸோ and we have to respect everyone and every religion, right? நான் இதில் சில வேர்ட்ஸ் பார்ப்போம். லேட் ஃபாரின் மினிஸ்டர்னு சொன்னால் ஒரு ஆள் இறந்துட்டாங்க. இப்போ லக்ஷ்மண் கதிர்காமர் இஸ் நாட் அ லைவ் நவ், ரைட்? ஸோ ஒரு ஆள் இறந்த ஒரு ஆளை பற்றி பேசும்போது நாங்கள் சொல்கிறது லேட் மினிஸ்டர்னா அவர் இப்போ இல்லைன்றதை குறிக்கும். அதே மாதிரி ஃபாரின் மினிஸ்டர்ன்னு சொன்னால் வெளி விவகார அமைச்சர், ரைட்? நாங்கள் சொல்கிறது ஃபாரின் மினிஸ்டர். இனிஷியேட்டிவ்னு சொன்னால் அவர் எடுத்த ஒரு முயற்சி, ரைட்? And this was done because it is the most important day for Buddhists throughout the world, right? இவர் இப்படி செய்ததுக்கான காரணம் உலகத்தில் இருக்கிற புத்திஸ்டுக்கு, பௌத்த மக்களுக்கு முக்கியமான ஒரு நாள் இது என்றதால, ரைட்? ஓகே, ரைட். So Mr. Lakshman Kadirgamar, who is a Tamil, who was the foreign minister, declared Vesak full moon Poya day as an international religious day, right? All right, so that is all about Vesak. சரி, இப்போ நாங்கள் வெசாக் ஒரு ரிலிஜியஸ் ஃபெஸ்டிவல் அண்ட் வெசாக் என்னென்ன ரீசன்ஸுக்காக செலிப்ரேட் பண்ணுறோம், வாட் டு வி டூ எல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம், ரைட்? ஓகே, ஸோ வெசாக் இஸ் டன். நவ் த செகண்ட் religious festival that we are going to learn is Christmas, right? Nattar Pandike. Christmas is celebrated by the Christians around us. கிறிஸ்தவர்களால கொண்டாடப்படுறது தான் கிறிஸ்மஸ். On Christmas Day, we celebrate the birth of Jesus. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு கிறிஸ்மஸ் நாளில் கொண்டாடப்படுகின்றது. ஓகே, we celebrate the birth of Jesus. அவர் பிறந்தது, இயேசப்பா பிறந்தது, right? If you look at this picture also, you can see he was born in a manger, right? And he was laid on a crib. Born in a manger என்று சொன்னால் அவர் பிறந்தது மாட்டு தொழுவத்தில் பிள்ளைகள், ரைட்? அவர் ஒரு அரச மாளிகையிலையோ, ஐ மீன் ஒரு பேலஸ்லையோ இல்லை ஒரு லக்ஸுரி ஹவுஸ்லையோ விழாவிலையோ he was not born, right? He was born in a manger. மாட்டு தொழுவத்தில் ரொம்ப எளிமையாக, ரொம்ப ஹம்பிளாக அவர் பிறந்தார், right? Okay, so now let's see what we can learn about Christmas. The birth of Jesus. Christians celebrate Christmas Day as the anniversary of the birth of Jesus in Bethlehem, right? So Jesus பிறந்தது பெத்லிஹெம் என்ற நகரில், அண்ட் அவருடைய பிறப்பிட ஒரு anniversary, ஒரு எவ்ரிடே அதை நினைவு கூறும் முகமாகத்தான் every year we celebrate Christmas, right? Christians. Jesus' mother was Mary and the father was Joseph, right? Jesus and அம்மா மேரி, அப்பா ஜோசப். ஜீசஸ், ரைட்? இப்படி அதாவது ஜீசஸ் அண்டு போட்டு அங்கால ஒரு apostrophe இருந்தா, ரைட்? இந்த மாதிரி பாருங்க. இப்போ ஜீசஸ் அண்டு எழுதி இப்படி ஒரு apostrophe போட்டிருக்கு தான் எஸ்ஸுக்கு அப்புறம், அது வந்து ஜீசஸினுடைய என்றதை குறிக்கும், ரைட்? Christmas is celebrated all over the world as a religious holiday or as a time of celebration by Christians, right? ஸோ ஒரு சமய சார்ந்த விடுமுறையாக, கிறிஸ்டியன்ஸ் ஒரு செலிப்ரேஷனாக உலகம் பூராகவும் கிறிஸ்மஸ் இஸ் செலிப்ரேட்டட். கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸ், ரைட்? கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸில் நீங்கள் மேபி ஒரு சர்ச்சுக்கோ இல்லை ஒரு கிறிஸ்டியன் ஒரு ஆளுடைய வீட்டுக்கோ போயிருந்தா யூ மே ஹாவ் சீன் ஆல் ஆஃப் தீஸ், ரைட்? ஸோ திஸ் இஸ் அ ஹோலி அண்ட் திஸ் இஸ் அ கிறிஸ்மஸ் ட்ரீ, திஸ் இஸ் அ wreath and this is a small nativity scene, right? Okay, the celebration is grand and lots of things are on display like Christmas decorations, right? So Christmas வந்து எப்பயுமே very grand celebrate பண்ணப்படும், right? If you may remember, December 1st start பண்ண உடனே கிறிஸ்மஸ் களை காட்டிடும் எல்லா இடத்துலையுமே, ரைட்? ஷாப்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், எல்லா இடமுமே கிறிஸ்மஸ் கான செலிப்ரேஷன்ஸை செலிப்ரேஷன்ஸுக்கான டெக்கரேஷன் செய்திடுவாங்க. ஃபுல்லி all the places will be fully decorated, right? இந்த திங்ஸ் எல்லாம் நீங்கள் மேபி அங்கே பார்த்துருப்பீங்க. ஸோ இட்ஸ் அ வெரி கிராண்ட் celebration, right?
கிறிஸ்மஸ் ட்ரீஸ் என்னென்ன இருக்கும், கிறிஸ்மஸ் ட்ரீஸ் அண்ட் லைட்ஸ் ஆன் இட். அப்புறம் நேட்டிவிட்டி சீன்னு சொன்னால் கிறிஸ்மஸ் அந்த டே ஜீசஸ் மேஜரில் பிறந்தது, மதர் மேரி, ஜோசப், ஷெப்பர்ட்ஸ் இவங்க எல்லாம் நிற்கிற அந்த ஒரு சின்ன நேட்டிவிட்டி சீன் வந்து தே வில் புட் அப், ரைட்? ஸோ தட்ஸ் கால்ட் த நேட்டிவிட்டி சீன். தென் திஸ் இஸ் த ரீத். ஓகே, ரீத்ன்னு சொன்னால் இப்படி இருக்கும். ஸோ தட்ஸ் த ரீத். அண்ட் கார்லண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் அழகான பூ மாலைகள். ஓகே, இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் அழகா டெக்கரேட் பண்ணியிருக்கிறத நாங்கள் சொல்கிறது கார்லண்ட்ஸ். கார்லண்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ்ண்டா பூ மாலைகளை நாங்கள் சொல்லுவோம், ரைட்? தென் ஹோலின்றது இதுதான், ரைட்? திஸ் இஸ் த ஹோலி, ரைட்? இது நேம் இஸ் ஹோலி, ரைட்? திஸ் இஸ் கால்ட் அ ஹோலி. are the main decorations of this season, right? So இந்த வேர்ட்ஸ் நீங்கள் படிச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள், பிகாஸ் இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வேறு எங்கேயுமே கேட்க மாட்டீங்க, யூஸ் பண்ண மாட்டீங்க. பட் நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு கிறிஸ்மஸ் பார்ட்டிக்கோ ஒரு செலிப்ரேஷனுக்கோ சர்ச்சுக்கோ போனால் யூ கேன் யூஸ் தெம். இன்னொரு ஆள் சொல்கிறதுக்கு முதல்ல நீங்கள் சொல்லலாம் இந்த விஷயங்களோட பேர் இங்கிலீஷில், நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டுக்கு சொல்லி கொடுக்கலாம், ரைட்? ஸோ தட்ஸ் அ நைஸ் திங், யூ நோ. ஸோ learn these things. So that's a holy, this is a Christmas tree, this is the wreath, and this is a small tiny nativity scene. Okay, so these are some important and beautiful parts of the Christmas decoration. Okay, right. Next, Christmas customs, right? Customs and சொன்னா சமய சம்பிரதாயங்கள், right? சம்பிரதாயங்கள் or whatever. So these are some customs, right? First of all, popular customs are சில பிரபல்யமான சம்பிரதாயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்சேஞ்சிங் கிஃப்ட்ஸ், ரைட்? பரிசு பொருட்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது. Christmas is all about gifts, children, right? I know especially little children like you like to receive gifts, இல்லையா? And Christmas season என்றாலே it's about gifts. Especially Christmas trees are always decorated with beautiful little Christmas gift boxes, right? You can see nice gift boxes under the Christmas tree. Little children get a lot of gifts, right? And the gifts are always wrapped with beautiful glittery wrapping papers, right? So giving gifts or exchanging, அதாவது பரிசு பொருட்கள் பரிமாறப்படுறது வந்து is a very special part of Christmas celebration, right? And then decorating Christmas trees, okay? Christmas trees are always decorated wonderfully. White Christmas tree இருக்கு, green Christmas tree இருக்கு, எல்லாமே அழகா டெக்கரேட் பண்ணுறது ஒரு very important part. Then attending church, right? சர்ச் போகிறதும் ஒரு முக்கியமான, டெஃபினெட்லி என்ன நடந்தாலும் வளமையாக சர்ச் போகாதவங்களும் கிறிஸ்மஸ் டேக்கு கண்டிப்பாக சர்ச் போவாங்க, ரைட்? ஓகே, தென் கிறிஸ்மஸ் ட்ரெடிஷன்ஸ், ரைட்? இப்போ இன்னும் சில பழக்க வழக்கங்கள், அதாவது சில கலாச்சார பழக்க வழக்கங்கள் என்னென்னு பார்க்க போகிறோம் ஃபார் கிறிஸ்மஸ். The traditions are different from country to country. Sometimes countryக்கு country, நாட்டுக்கு நாடும் இது மாறுபடும். But they nearly always include a feast, right? கண்டிப்பாக கிறிஸ்மஸ் நான் சொன்னது தானே கிராண்ட் செலிப்ரேஷன்ன்றதால ஒரு ஃபீஸ்ட் கண்டிப்பாக இருக்குது, ரைட்? ஃபீஸ்ட்ன்னு சொன்னால் எல்லாரும் நல்ல ஃபுட் சாப்பிட்டு நல்ல ஸ்வீட்ஸ் சாப்பிட்டு they enjoy, right? Public festivities such as singing Christmas carols and songs are always a tradition, right? If you see here, all of these little children like you are singing carols, right? So carol கீதங்கள் பாடுறது ஒரு important part of Christmas, right? So singing carols is an important part of Christmas celebrations, right? And it's a very important tradition. Definitely, either in church or at home, on the road, somewhere, you can see little children, young people singing, older people also singing beautiful Christmas carols, okay? Right. Then you always see a feast like this, right? With your family, extended family, everyone together, they have a nice feast, right? That's also a tradition. And Santa Claus, okay, your favorite Santa Claus, right? Now சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் Santa Claus, right? Santa Claus is like the most favorite item or the part of Christmas for children.
Santa Claus is a tradition in many countries of the world, right? So Santa Claus அது ஒரு ட்ரெடிஷனா, ஒரு கலாச்சார அம்சமாகவே மாறிட்டுது, ரைட்? கிறிஸ்மஸ்ன்னா கண்டிப்பா Santa Claus வரணும், சின்ன பிள்ளைகளுக்கு டாஃபீஸ் கொடுக்கணும், கிஃப்ட்ஸ் கொடுக்கணும், அந்த மாதிரி. One thing that kids love about Christmas is the Santa Claus. Santa bring gifts to children during this season, right? So the reason children like Santa Claus, Santa Clausக்கு விருப்பமானதுக்கு reason, Santa எப்பயுமே ஒரு கிஃப்ட் பேக்கோட நிறைய கேண்டீஸ், டாஃபீஸ், கிஃப்ட்ஸ் கொண்டு தான் வருவார், right? So children like Santa Claus very much because of that. All right, children, so with this we come to the end of part 3 of this lesson. We have one more part to complete lesson 1, right? And I hope you had an interesting lesson in this part, and I will teach you part 4 next time. இந்த முக்கியமான பாடங்களை காண டிபி எடுகேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சேனலுக்கு புதிதாக வரும் பாடங்களை கற்றுக்கொள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். இலங்கை மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி கற்பிக்கும் மிகப்பெரிய பாடசாலை டிபி எடுகேஷன்.